ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். குவைத்தி இந்திய முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் வரவிருக்கும் விடுமுறையை கொண்டாடும் விதமாக குவைத்தில் உள்ள சர்வதேச அளவிலும் ஆண்டுதோறும் ஈதல் அதா தியாக திட்டத்தை தொடங்க ஜகாத் ஹவுஸ் நிறுவனம் தயாராகி வருவதாக அதன் துணை இயக்குநர் ஜெனரல் அடல் அல் ஜெர்ரி அவர்கள் தெரிவித்தார். ஒரு செய்திக்குறிப்பில் அல் ஜெர்ரி ஒவ்வொரு ஆண்டும் ஈத் அல் அதாவின் போது விலங்குகளை பலியிடும் சுன்னாவை நிறைவேற்ற ஜகாத் ஹவுஸ் உறுதி பூண்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தினார். திட்டத்தின் உள்ளூர் பகுதி ஈத் முதல் நாளிலிருந்து தொடங்கி குவைத் கால்நடை நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் விளக்கினார். சர்வதேச அளவில் இந்த திட்டம் பல ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளில் ஜகாத் ஹவுஸுடன் இணைந்து செயல்படும் உரிமம் பெற்ற தொண்டு நிறுவனங்கள் மூலம் அந்த நாடுகளில் உள்ள குவைத் தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். குவைத்தில் பலியிடப்பட்ட விலங்குகள் படுகொலை செய்யப்பட்டு, வெட்டப்பட்டு, பேக் செய்யப்பட்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்தரங்களின் கீழ் சேமிக்கப்படும். பின்னர் ஜகாத் ஹவுஸில் பதிவு செய்யப்பட்ட தகுதியுள்ள மற்றும் தேவைப்படும் குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். அவர் பின்வரும் விலைகளின் விவரங்களை வழங்கினார். குவைத்தில் ஆஸ்திரேலிய ஆடுகளுக்கு 79 குவைத் தினார் மற்றும் குவைத்துக்கு வெளியே உள்ள உள்ளூர் அரபு ஆடுகளுக்கு 180 குவைத் தினார் விலைகள் நாட்டை பொறுத்து 25 குவைத் தினார் முதல் 105 குவைத் தினார் வரை இருக்கும். இந்த திட்டம் லெபனான், ஏமன், சோமாலியா, இந்தியா, சூடான், பெனின், உகண்டா, தன்சானியா, இந்தோனேசியா, ஜிபூட்டி, கென்யா, இலங்கை, மௌரித்தேனியா, அல்பேனியா, நைஜர், போஸ்னியா, நேபாளம், கிர்கிஸ்தான், கம்போடியா, ஜோர்டான் மற்றும் சிரியாவில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். சர்வதேச பலியிடும் விலங்குகள் செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு மட்டுப்படுத்தப்படாது, ஆனால் பசுக்களும் இதில் அடங்கும் என்று தெளிவுபடுத்தினார். தன்சானியாவில் ஒரு பசுவின் பங்கின் விலை 22 குவைத் தினார் மற்றும் கம்போடியாவில் ஒரு பங்கின் விலை 35 குவைத் தினார் என அவர் உதாரணங்களை குறிப்பிட்டார். ஜகாத் ஹவுஸ் வலைத்தளம் அதன் மொபைல் செயலி அல்லது கூட்டுறவு சங்கங்களுக்கு அருகில் உள்ள அதன் நன்கொடை மையங்கள் மற்றும் 360 தி அவென்யூஸ் மற்றும் குவைத் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றில் உள்ள அரங்குகளை பார்வையிடுவதன் மூலம் நன்கொடையாளர்கள் இந்த திட்டத்திற்கு பங்களிக்க முடியும் என்று அவர் மேலும் கூறினார். குவைத்தில் கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ளூர் விவசாய பொருட்களை மேம்படுத்துவது தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் எண் 115/2022 தொடர்ந்து மீறியதற்காக 13 கூட்டுறவு இயக்குநர் குழுமங்களின் கையொப்பங்களை இடைநிறுத்த சமூக விவகார அமைச்சகத்தின் கூட்டுறவு சங்கத்துறை விரைவில் ஒரு முடிவை வெளியிடும். அத்தகைய முடிவு கூட்டுறவு இயக்குநர்கள் குழுமங்களின் அனைத்து பணிகளையும் முடக்கும். குறிப்பாக உணவு மற்றும் நுகர்வோர் பொருட்களை வழங்கும் நிறுவனங்களுடனான அவர்களின் பரிவர்த்தனைகளின் மூலக்கல்லாக கருதப்படும் அவர்களின் நிதி விவகாரங்களில் இடையூறு ஏற்பட வழிவகுக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. மேற்கூறிய தீர்மானத்தை செயல்படுத்துவதை மதிப்பீடு செய்து கண்காணிப்பு பணிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. அதன் உறுப்பினர்கள் உள்ளூர் விவசாய பொருட்களுக்கான கொள்முதல் கொள்கையை வாரியங்கள் பின்பற்றுகின்றனவா என்பதை உறுதி செய்வதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கள வருகைகளை மேற்கொள்கின்றனர். மனிதவளத்திற்கான புது அதிகார சபையுடன் இணைந்து இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு நிறுவனத்தின் தொழிலாளர் கோப்பை இடைநிறுத்தம் செய்யும் நிலையை எட்டக்கூடும் என்றும் சட்டம் எண் 118/2013 திருத்தப்பட்ட கூட்டுறவு தொடர்பான ஆணை சட்டம் எண் 24/979 பிரிவு 35 கீழ் பணி நீக்கம் அல்லது கலைப்பு தண்டனை விதிப்பதை தவிர இந்த விவகாரம் ஏற்படலாம் என்றும் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டின. மேலும் கூட்டுறவு நிறுவனத்திற்கு எச்சரிக்கை மற்றும் 2 வாரங்களுக்குள் தீர்வு அறிவிக்க வழங்கப்பட்ட பின்பு அதிகாரத்தை இடைநிறுத்துவதற்கான முடிவு எடுக்கப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இணக்கமின்மை ஏற்பட்டால் அடையாளம் காணப்பட்ட மீறலுக்கான நீதித்துறை பறிமுதல் உத்தரவு குழு பிரிவிக்கும். மீறும் நடைமுறை ரத்து செய்யப்படாவிட்டால் கூட்டுறவு நிறுவனத்தின் கோரிக்கைகள் அமைச்சத்தில் உள்ள தொடர்புடைய குழுக்களில் சமர்ப்பிக்கப்படாது. பின்னர் அரசு மற்றும் சிவில் நிறுவனங்களுக்கான பரிவர்த்தனைகள் இடைநிறுத்தப்படும். மேலும் ஒப்புதல் கையொப்பம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படும் என்று வட்டாரங்கள் விளக்கின. குவைத்துக்கான சீன தூதுவர் ஜாங் ஜியான்வே அவர்கள் கலாச்சார மக்களிடையே கதவுகளை திறக்கிறது என்றும் சீனாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான மனிதாபிமான பரிமாற்றம் சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார். சீனா கலாச்சார மையத்தில் தேநீர் நல்லிணத்திற்கான ஒரு காரணம் இண்டிகோ சாயமிடுதல் மற்றும் தேநீர் தயாரிப்புகளை என்ற தலைப்பில் அனுபவ சீன பாரம்பரியம் நிகழ்வின் தொடக்க விழாவில் ஜியான்வே அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டார். இது பரஸ்பர புரிதல் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதில்
முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். தேசிய கலாச்சாரம், கலை மற்றும் கடிதங்களுக்கான கவுன்சிலை பிரதிநிதித்துவ ஷேகா அல் அனூத் இப்ராஹிம் அஸ்ஸபா அவர்கள் ஏராளமான சீன கலாச்சார ஆய்வாளர்கள் மற்றும் சீன சமூக உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டனர். சிலர் சீன கலாச்சாரத்தை ஆதரிப்பதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் தூதர் NCCAL நன்றி தெரிவித்துள்ளார். கலாச்சார பரிமாற்றங்கள் நாகரிகங்களை வலுப்படுத்துகின்றன என்றும் பரஸ்பர கற்ற செழிப்புக்கு வழிவகுக்கிறது என்றும் அதே நேரத்தில் மரபுகளுக்கான பகிரப்பட்ட பாராட்டையும் சீனா மற்றும் குவைத் கலாச்சாரங்களின் ஒரு நல்ல வாழ்க்கையை பின்பற்றுவதையும் உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் கூறினார். இண்டிகோ சாயம் பூசுதல் என்பது சீனர்களின் அழகை நோக்கமாக கொண்ட ஒரு பண்டைய கலை என்றும் சீன தேயிலை அமைதி, சகிப்புத்தன்மை மற்றும் கலாச்சார சவால்களை உள்ளடக்கிய ஒரு கலாச்சார அடையாளமாக விவரித்ததாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அவர்கள் உலகளாவிய நாகரிக முன்முயற்சியின் கதவிற்குள் சீனாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான வலுப்படுத்தப்பட்ட கலாச்சார ஒத்துழைப்பையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது பரஸ்பர புரிதலை ஆழப்படுத்தும் நடவடிக்கைகளை ஒழுங்கமைப்பதில் சீன தூதரத்தின் பங்கை உறுதிப்படுத்துகிறது. வளைகுடா பிராந்தியத்தில் முதன்மையான இந்த மையம் சீன மொழியையும் பாரம்பரிய மற்றும் சமகால சீன கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது என்று அவர் கூறினார். சீன கலாச்சாரத்தில் வளர்ந்து வரும் குவைத் ஆர்வத்தை பிரதிபலிக்கும் வகையில் மையம் ஏற்பாடு செய்த வெற்றிகரமான படிப்புகள் மற்றும் நிகழ்வுகளின் தொடரை அவர் எடுத்துரைத்தார். தனிப்பட்ட முறையில் அவர் குவைத்தில் இருந்து விரைவில் புறப்படுவதை அறிவித்தார். மையத்தை நிறுவுவதை மேற்பார்வையிடுவதும் அதன் செயல்பாடுகளில் பங்கேற்பதும் ஒரு மரியாதை என்பதை குறிக்கிறது. குவைத் பற்றிய தனது அன்பான நிலைவுகளையும் மையத்தின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான தனது விருப்பத்தையும் NCCAL-இன் அசைக்க முடியாத ஆதரவு எதிர்பார்ப்பையும் அவர் பகிர்ந்து கொண்டனர். இதற்கிடையே இஸ்லாமிய தொல்பொருள் துறைக்கான துறை பொதுச் செயலாளர் டாக்டர் ஷேகா அல் அனூத் அல் சபா அவர்கள் கூறுகையில், குறிப்பாக அரபு கலாச்சாரம் மற்றும் ஊடகங்களின் தலைநகராக குவைத் இருக்கும் ஆண்டில் கலாச்சார பாடங்களை உருவாக்குவதில் NCCAL ஆர்வமாக உள்ளது. இருமொழி உரையில் 1971 ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதிலிருந்து குவைத் மற்றும் சீனா இடையேயான வலுவான கலாச்சார ஊடக மற்றும் கல்வி ஒத்துழைப்பை அவர் எடுத்துரைத்தார். பல ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆக்கப்பூர்வமான தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒரு வரைபடத்திற்கு வழிவகுத்தன என்றும் அவர் கூறினார். 1982 முதல் கலாச்சார ஒப்பந்தத்தை அவர் மேற்கோள் காட்டி, இது 43 ஆண்டுகால பரிமாற்றங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு அடைத்தளமாக அமைந்துள்ளது. புகழ்பெற்ற கலைஞர்களால் பாரம்பரிய இண்டிகோ சாயமிடுதல் மற்றும் சீன தேநீர் தயாரிப்பின் நேரடி ஆர்ப்பாட்டங்கள் மூலம் சீன பாரம்பரியத்தை அறிமுகப்படுத்துவது இந்த நிகழ்வின் நோக்கமாக இருந்தது என்றும் மையத்தின் இயக்குநர் லியூ ஜின்ஹாங் அவர்கள் விளக்கினார். குவைத் பொதுமக்களிடையே வளர்ந்து வரும் ஆர்வத்தை இந்த மையம் காண்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். ஏனெனில் பல சீன மொழி படிப்புகள் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள் குறித்து விசாரித்து வருகின்றன. சீனாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான நட்புறவு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்கிறது என்றும் குவைத் நாட்டினர் சீனாவிற்கு அதிக வருகை தருவார்கள் என்றும் அவர்களின் நட்பு தொடர்ந்து திணிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குவைத்தில் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் ஒரு உடல்நலத்திற்கு ஏற்படும் விளைவுகள் குறித்து சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதாவது வெப்ப அழுத்தம், வெயில் தாக்கம் மற்றும் சில காலநிலை நிலைமைகளுடன் தொடர்புடைய சுகாதார அபாயங்களை தடுக்க தீவிரமான பொது விழிப்புணர்வு முயற்சிகள் செய்யப்படுகின்றது. இந்த நாட்களில் நாடு காணும் வெப்பநிலையில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு, குறிப்பாக வெப்பமான காலநிலைகள் விளைவுகளால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு பொது பாதுகாப்பை உறுதி செய்ய தனிநபர் மற்றும் சமூக விழிப்புணர்வு அறிவியல் அடிப்படையிலான தயார்நிலை மற்றும் நன்கு சிந்திக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகள் தேவை என்று அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வெப்ப அழுத்தம் என்பது அதிகரித்து வரும் வெப்பநிலையுடன் தொடர்புடைய மிகவும் பொதுவான உடல்நல வளைவுகளில் ஒன்றாகும். இது திரவங்கள் மற்றும் உப்புகள் இழப்பதால் ஏற்படும் பொதுவான சோர்வு மற்றும் தலை சுற்றலாக வெளிப்படுகிறது என்பதை குறிக்கிறது. வெப்ப பக்கவாதம் என்பது உடல் வெப்பநிலையை கூர்மையான உயர்வின் விளைவாக ஏற்படும் அவசர நிலை என்றும் இது சூழ்நிலை இழக்க வழிவகுக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திரவங்கள் குறையும் போது ஏற்படும் நீரிழிப்பு, தலைவலி, சோர்வு மற்றும் வாயு வறட்சியை ஏற்படுத்தும் என்று அது மேலும் கூறியது. வெப்பம் இரத்த அழுத்தத்தில் திடீர் வீழ்ச்சிக்கு பங்களிக்கும், குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு. அதேபோல் எலக்ட்ரோலைட் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பங்களிக்கும். இது சோடியம் மற்றும் பொட்டாசியத்தின் சமநிலை சீர்குலைத்து தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டை பாதிக்கிறது. இந்த நாட்களில் சில சோர்வு மற்றும் சோமலை அனுபவிப்பது தீவிர வெப்பம், நீரிழப்பு மற்றும் முக்கிய உடல் செயல்பாடுகள் ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றின் நேரடி விளைவாக இருக்கலாம் என்றும் அது கூறியது. இந்த அறிகுறிகள் பொதுவாக நமப்படுத்துவது
போல் சோம்பேறித்தனத்தின் விளைவாக இல்லை என்றும், ஏனெனில் இவை அதிகப்படியான வியர்வை மூலம் திரவ இழப்பு காரணமாக உறுப்புகளுக்கு பாயும் இரத்த அளவு குறைவதற்கான உடலியல் கொடிகாட்டிகளாகும் என்றும் அது மேலும் கூறியது. இது தசைகள் மற்றும் மூளையின் துளைத்தல் குறைவதற்கு வழிவகுக்கிறது. இதனால் பலவீனம் மற்றும் மன மற்றும் உடல் சோர்வு உணர்வுகள் ஏற்படுகின்றன. சரியான தடுப்பு மற்றும் நீரேற்றம் மற்றும் இழந்த திரவங்கள் மற்றும் உப்புகளை நிரப்புவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த நிலைமைகளை தவிர்க்கலாம் என்று அமைச்சகம் அறிவுறுத்தியது. தாகம் இல்லாவிட்டாலும் கூட பெரியவர்கள் போதுமான அளவு தண்ணீரை ஒரு நாளைக்கு சுமார் 2.5 முதல் 3 லிட்டர் வரை குடிக்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியது. வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருக்கும்போது காலை 11 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஒளி நேரடியாக வெளிப்படுவதை தவிர்க்கவும் இது பரிந்துரைக்கிறது. வளிநீர பருத்தி ஆடைகளை அணிவதன் மூலம் முக்கியத்துவத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது வியர்வையை உறிஞ்சி வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதை குறிக்கிறது. மேலும் வெளியில் இருக்கும்போது தொப்பிகள் அல்லது குடைகளை பயன்படுத்துகிறது. காஃபி, தேநீர் மற்றும் குளிர்பானங்களை போன்ற தூண்டுதல் பாகங்களை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. ஏனெனில் அவை டையூரிட்டிக் மற்றும் அதிகரித்த திரவ இழப்பிற்கு பங்களிக்கின்றன. அத்துடன் உடலில் திரவம் மற்றும் உப்பு சமநிலை தீர்க்க வைக்கும் உப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை குறைக்கின்றன. மாலையில் நடப்பது உச்ச வெப்பநிலையின் அபாயங்களுக்கு ஆளாகாமல் வெப்பமான காலநிலைக்கு படிப்படியாக உடலை பழக்கப்படுத்துவது ஒரு ஆரோக்கியமான வழியாகும். அதே நேரத்தில் அதிகாலை வரை அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கடுமையான உடற்பயிற்சி ஒத்தி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் அது கூறியது. பணியிடத்தில் குறிப்பாக துறையில் தொழில்முறை பொறுப்பை ஊக்குவிக்குவதன் முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டியது. வெப்ப அலைகளின் போது தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய்யும் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். எனவே உச்ச வெப்ப காலத்தை தவிர்க்க வேலை நேரங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியதன் அவசியம். நிழலான அல்லது குளிரூட்டப்பட்ட பகுதிகளில் போதுமான ஓய்வு நேரங்களை வழங்குதல் மற்றும் குளிர்ந்த குடிநீர் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்தல் இது ஒரு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பணிச்சூழலை உள்ளடக்கியது என்றும், தொழிலாளர்களுக்கும் அவரது முயற்சிகளுக்கும் ஏற்ற மனித அர்ப்பணிப்பின் பிரதிபலிக்கிறது என்றும் அது சுட்டிக்காட்டியது. கட்டுமான செயல்பாட்டில் தொழிலாளர்கள் பங்காளிகள் அவர்களின் முயற்சிகளுக்கான பாராட்டு ஊதியத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. மாறாக அது அவர்களின் மனிதத்திற்கேற்ற அக்கறையின் வடிவத்திலும் பணிச்சூழலின் நெறிமுறை பதிப்புகளை பிரதிபலிக்கும் வடிவத்திலும் வெளிப்படுகிறது என்று அமைச்சகம் வலியுறுத்தியது. குவைத்துக்கான பாகிஸ்தான் தூதர் டாக்டர் ஜாஃபர் இக்பால் அவர்கள் நாட்டின் சுகாதாரத்துறை ஆதரிப்பதற்காக விரைவில் 1200 பாகிஸ்தானிய செவிலியர்களை குவைத்துக்கு அழைத்து வர திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். 125 செவிலியர்கள் கொண்ட முதல் குழு கடந்த வாரம் வரை திட்டமிட்டிருந்ததாக டாக்டர் இக்பால் தெரிவித்தார். இருப்பினும் வீட்டு வசதி தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக அவர்களின் வருகை தாமதமானது. இந்த விஷயத்தை தீர்க்க சிறப்பு குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் வரும் நாட்களில் செவிலியர்கள் வருவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். விசா வசதியில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அறிவித்த டாக்டர் இக்பால் அவர்கள் இந்த மே மாதம் முதல் பாகிஸ்தானியர்களுக்கு வேலை, குடும்ப உறவு, சார்பு, சுற்றுலா மற்றும் வணிக விசாக்கள் உட்பட பல்வேறு வகையான விசாக்களை குவைத் அதிகாரிகள் மீண்டும் வழங்க தொடங்கியுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக உறுப்பினர் ஏற்கனவே ஒப்புதல்களை பெற தொடங்கியுள்ளனர். இது ஒரு நேர்மறையான முன்னேற்றத்தை குறிக்கிறது. பாகிஸ்தானும் குவைத்துக்கும் ஒரு புதிய தொழிலாளர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான முன்னேறிய கட்டங்களில் உள்ளன என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். ஒப்பந்தங்களில் சில அம்சங்கள் அதன் முறையான கையெழுத்திற்கு முன்னதாகவே ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்று அவர் கூறினார். தனது ராஜதந்திர சான்றுகளை வழங்கும்போது உயர் ஸ்தானிகர் அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களுடனான அதிகாரப்பூர்வ சந்திப்பை தொடர்ந்து டாக்டர் ஜாஃபர் இக்பால் அவர்கள் தனது ஆழ்ந்த பெருமையை வெளிப்படுத்தினார். இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வேரூன்றிய வரலாற்று மற்றும் சகோதரத்துவ உறவுகளை பிரதிபலிக்காத தூதர் வலியுறுத்தினார். இது சாதாரணமானது அல்லது என்றும் விவரித்தார். பாகிஸ்தானுக்கும் குவைத்துக்கும் இடையிலான பிணைப்பு நவீன பாகிஸ்தான் உருவாக்கப்படுவதற்கு முன்பே தொடங்கியது. மேலும் குவைத்தின் சொந்த மாநிலத்திற்கு முன்பே கூட உள்ளது என்று டாக்டர் இக்பால் அவர்கள் கூறினார். ஆரம்பகால மனித மற்றும் பொருளாதார தொடர்புகள் இருந்தன. மேலும் எண்ணெய் கண்டுபிடிப்பின் ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானிய பொருளாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 1960கள் மற்றும் 1970களில் குவைத்தின் உள்கட்டமைப்பை கட்டியெழுப்ப பங்களித்தனர். இந்த பங்கை தொடர்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். குவைத் மக்களை தங்கள் கருணையால் உங்கள் இதயத்தை திருடும் மக்கள் என்று வர்ணித்த தூதர்
இக்பால் அவர்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் தனது உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தினார். குவைத்தில் 93,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் சமூகத்தின் வலுவான இருப்பை டாக்டர் இக்பால் அவர்கள் எடுத்துரைத்தார். எங்கள் குடிமக்கள் குறிப்பாக சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் மதிப்புமிக்க பங்களிப்புகளை செய்து வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். சமூகத்தை முன்மாதிரியாக மற்றும் மரியாதைக்குரிய என்று விவரித்தார். தனது சொந்த நாட்டின் நிலவும் உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக தூதர் கூறினார். பாகிஸ்தானின் 1800 கிலோமீட்டர் பரப்பளவில் குவைத் அமைதி மற்றும் நல்ல நிலமாக கருதப்படுகிறது. அது சபா அவர்கள் தலைமையில் மீதான பாசம் அது ஆழமானது மற்றும் உண்மையானது. இந்த பரஸ்பர அன்பு நமது மக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்துகிறது. பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து உணவு பாதுகாப்பு, விவசாயம், வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் பாகிஸ்தானின் பரந்த ஆற்றலை தூதர் இக்பால் சுட்டிக்காட்டினார். எங்கள் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் குவைத்தின் தொலைநோக்கு 2035 ஆதரிக்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்று அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பிறகு பாகிஸ்தான் இரண்டாவது பெரிய வளைகுடா முதலீட்டாளர். குவைத் முதலீட்டாளர்கள் ஏற்கனவே பாகிஸ்தானின் ஹோட்டல்கள் உட்பட குறிப்பிடத்தக்க சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இது எங்கள் வணிக சூழலில் அவர்களின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. ராணுவ மற்றும் ராஜதந்திர ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உறவுகளை பற்றி போகையில் ஈராக் படையெடுப்பிற்கு பிறகு குவைத்துக்கு பாகிஸ்தான் அளித்த முக்கிய ஆதரவை டாக்டர் இக்பால் அவர்கள் நிறைவு கூர்ந்தார். எங்கள் படைகள் கண்ணிவெடி அகற்றும் பணிகளில் பங்கேற்றன. அந்த முயற்சியில் உயிர்கள் இழந்தன. இந்த தியாகங்கள் எங்கள் பகிரப்பட்ட வரலாற்றில் பிரிக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். பாகிஸ்தானின் ராணுவம் உலகின் மிகவும் அதிகமான அனுபவம் வாய்ந்த மக்கள் மற்றும் திறமையான ராணுவங்களில் ஒன்றாக உள்ளது. இந்நாடுகளின் தலைமைகளுக்கும் இடையிலான நேரடி மற்றும் அன்பான தொடர்பு வழிகளில் தூதர் எடுத்துரைத்தார். 6 மாதங்களில் நமது பிரதமர் குவைத்தின் தலைமையுடன் பல சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலை கூட்டாண்மையின் வலிமையை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். குவைத்தின் சர்வதேச ராஜதந்திரத்தை பாராட்டிய டாக்டர் இக்பால் அவர்கள் பிராந்திய அமைதியை கட்டமைப்பதில் மற்றும் உலகளாவிய உரையிட குவைத் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் சமநிலையான வெளியுறவு கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் நெருக்கமாக இணைந்து செயல்படுகிறோம். பாகிஸ்தானின் சமீபத்திய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் முயற்சியை குவைத் ஆதரித்துள்ளது. அங்கு நாடுகள் 194 வாக்குகளை 182 வாக்குகளை பெற்றும் நமது பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்புக்கு ஒரு சான்றாகும் என்று மேலும் கூறினார். எதிர்காலத்தை பார்க்கிறது. முடிவில் தூதர் இக்பால் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தலில் தனது கவனத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இங்கே ஒரு சிறந்த சமூகம் மற்றும் வலுவான இருதரப்பு நல்லெண்ணத்துடன் வர்த்தகம், விவசாயம், எரிசக்தி, உள்கட்டமைப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் கூட்டாண்மைகளை விரிவுபடுத்துவது எனது குறிக்கோள். தொழிலாளர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நாங்கள் நெருங்கிவிட்டோம். மேலும் மிக விரைவில் களத்தில் உறுதியான முன்னேற்றத்தை காண்போம் என்று நான் நம்புகிறேன். குவைத்தில் அல் சலாம் பகுதியில் தனது சொந்த தாயை கொண்டு தனது 10 வயது சகோதரனை படுகாயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 28 வயது குவைத் குடிமகன் தொடர்பான வேதனையான வாழ்க்கை குற்றவியல் நீதிமன்றம் தற்போது விசாரித்து வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை அந்த நேரத்தில் தான் போதைப்பொருள் கிறிஸ்டல் மெத் செல்வாக்கின் கீழ் இருந்ததாகவும் போதைப்பொருள் வாங்க பணம் கொடுக்க மறுத்ததால் தனது தாயை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அவரது வாக்குமூலத்தின்படி மறுப்பு அவரை பைத்தியம் பிடித்தது. இதனால் அவர் தனது தாயாரை கொத்தி கொள்ள தூண்டினார். அவரது தம்பி சம்பவத்தை கண்டபோது குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் மீது கத்தியை சுழற்றி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தின் முன் நடந்த ஒரு அமர்வின் போது ஜசா வழக்கு விசாரணையின் துணை இயக்குநர் முகமது தலால் அல் ஹஜ்ரி அவர்கள் ஒரு கொடூரமான மற்றும் ஆழ்ந்த கவலைக்கும் குற்றமாக விவரித்தார். அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கோரி ஒரு சக்தி வாய்ந்த வாதத்தை முன்வைத்தார். தனது வாழ்க்கை, உடல்நலத்தை, இளமையை தன் மகனை வளர்ப்பதற்காக அர்ப்பணித்த ஒரு தாயின் வழக்கு இது. ஆனால் அவரது கைகளால் தனது வாழ்க்கை முடிவு கோருவதற்கு மட்டுமே என்று அவர் ஹஜ்ரி அவர்கள் நீதிமன்றத்தில் கூறினார். புனிதமான வாழ்க்கையை எடுக்க துணிந்த எவருக்கும் சட்டத்தை பயன்படுத்துவதில் எந்த கருணையும் இருக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான சாட்சியங்களின் அதீத தெளிவை அரசு வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இது சந்தேகமே இல்லாமல் அல்லது தெளிவின்மை இல்லாமல் உறுதியான மற்றும் ஒரு துணியை உருவாக்குவதற்கு என்று விவரித்தார். அவர் குற்றத்தை வெறுக்கும் வன்முறை செயல் அல்ல, மாறாக உறவுமுறை மற்றும் வாழ்க்கையின் புனிதத்தை போன்ற
அடிப்படை மனித மதிப்புகளுக்கு துரோகம் இழைப்பதற்காக வலைப்படுத்தப்பட்டது. இது ஒரு எதிரியை கொண்ட எதிரியோ அல்லது போட்டியாளர்களோ அல்ல என்றால் எதிரி அவர்கள் கூறினார். இது ஒரு மகன் தனது சொந்த தாயை கொன்றது. இந்த குற்றம் மனித குலத்தின் இதயத்தில் ஏற்பட்ட காயம் மற்றும் தெய்வீக சட்டத்தை அவமதிப்பதாகும். இது அனைத்து மதங்களும் ஒழுக்க நெறிகளும் வாழ்க்கையின் மீது வைக்கும் புனிதத்தை அகற்றுகிறது. மனித ஒழுக்கக்கேட்டின் ஆழத்தை பிரதிபலிக்கும் உண்மையான சோகம் என்று கூறிய அரசு தரப்பு நீதியான மற்றும் உறுதியான தீர்ப்பை வழங்க நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளது. இந்த மரியாதைக்குரிய நீதிமன்றம் நீதியை நிலைநிறுத்தவும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு கொடூரமான குற்றத்திற்கு ஏற்ற ஒரே தண்டனை இதுதான். இந்த கொடூரமான சம்பவம் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. 48 வயதான தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதே நேரத்தில் இளைய சகோதரர் தாக்குதலுக்கு பிறகு ஆபத்தான நிலையில் இருந்தார். அதிகாரிகள் தங்கள் விசாரணையை முடித்துவிட்டனர். மேலும் நீதிமன்றம் இறுதி தீர்ப்புக்காக பொதுமக்கள் காத்திருக்கும் நிலையில் விசாரணை தொடர்கிறது. குவைத்தில் மெர்சிலா கடற்கரையில் வியாழக்கிழமை ஏற்பட்ட நீரில் முக்கிய சம்பவத்திற்கு சால்மியா தீயணைப்பு மற்றும் கடல் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவசர குழுவினர் விரைவான தலையீடு இருந்தபோது இந்த சம்பவம் துயரமாக ஒரு உயிரிழப்புக்கு வழிவித்துள்ளது. தேவையான விசாரணை மற்றும் நடைமுறைகளை தொடர அதிகாரிகள் இந்த திட்டத்தை கையப்படுத்தியுள்ளனர். குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரும் நல்லாதவுடன் எந்த அடுத்த தகவலை சந்திப்போம் என கூற விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.